மாந்தோப்பு முதல் பூந்தோட்டம் வரை ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி பயணம் போகலாமா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ இருக்கிறது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி, அது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் டிஎன்எஸ்டிசி விலாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேங்க, டிஎன்எஸ்டிசி விலாகன்றது நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதை தாண்டி இப்போ ஒரு புதுசான ஒரு டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் வெர்ஷன் பஸ்ஸை நம்ம இன்றைக்கி எடுத்து அது வந்து விலாகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். எஸ், நம்ம இங்கே சேலம்லேருந்து இன்றைக்கி நம்ம ஹில்ஸ் நீலகிரி மலைத்தொடருக்கு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சேலத்துலேருந்து நீலகிரிக்கு ஊட்டிக்கு போகிற ஒரு சூப்பரான பஸ், ஒரு ஃபேமஸான பஸ்ஸு, நல்லா ஸ்டிக்கரிங் உள்ள ஒரு பஸ்ஸு. ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்றைக்கி சேலத்துலேருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய ஊட்டி மிஸ்ட் 3.0. ஸோ இந்த பஸ் தாங்க. அதனடா பேர் டிஃப்ரெண்ட்டாக ஊட்டி மிஸ்ட்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் அதிகமாக இருக்கிற பஸ்ஸஸ்க்கு வந்து நிறையா வந்து ஃபேன் பேஸ் நிறையா இருக்கும். அதில் ஒரு பஸ்ஸு தாங்க நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணி நம்ம ஊர்லேருந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11:40க்கு அந்த பஸ் 11:40 to 45, 11:30 to 45க்குள்ளே பார்த்திங்கன்னா பஸ் இங்கேருந்து கிளம்பும். ஸோ அந்த பஸ்ஸில் இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணி ஒரு நைட் டைமில் ஹில்ஸுக்கு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிற மிஸ்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்றது இந்த சம்மர் சீசனில் வந்து மிஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். பட் நமக்கு கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக பார்க்க போகலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கேருந்து ஜங்ஷன் போகணுன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 13 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விடிய பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வரும். பட் வந்து சார்ஜஸ் வந்து நைட்டில் டபுள் சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜங்ஷன் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், நியூ பஸ் ஸ்டாண்ட் டு ஜங்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் சர்வீசஸ், நைட் சர்வீசஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நைட்டில் ஒரு சில தொல்லைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன ரீசன் அப்படி, அது வந்து எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேயும் அந்த தொல்லைகள் இருக்குது. பட் சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு நைட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்றதுன்னா அந்த நைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த திருநங்கைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட தொல்லைகள் வந்து நைட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ தனியாக நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்தே வாங்க. ஏன்னா வந்து தனியாக இருக்கிறவங்க பார்த்து தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னடா இதெல்லாம் போய் இந்த வீட்டில் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. எஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி விலாக்னாலே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அர்கேஷ் கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மெம்பரோட, இவரும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆம்னி பஸ்ஸு, அந்த பஸ்ஸு, இந்த பஸ்ஸு எல்லாம் எடுத்து அடித்து நவுத்துறவர் தான். இவர் கூட தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். எஸ், நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ராஜா கூட தான், கார்த்திக் ராஜா கூட தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாமோனோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பரான பயணத்தை நம்ம ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம ஆல்ரெடி எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி டு ஊட்டி ஹில்ஸ் கிங், ஸோ நியூவாக விட்டுருக்க ஹில்ஸ் கிங் பஸ்ஸை தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா பிளானிங். பட் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஊர்லேருந்தே ஒரு பஸ்ஸை எடுத்துருவோமே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர் சைட்லேருந்து ஒரு விலாகுன்றது இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு போய் ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டு தான் வந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு 2 பேரும் பார்த்தோம். பஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிரைவர் கண்டக்டர் பெர்மிஷன்ஸும் வாங்கியாச்சு. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம சொன்ன விஷயத்தையே ப்ரோவும் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாரு. ஸோ என்னென்னு சொல்கிறாருன்னா அவரை கேட்போம். கைஸ், அதே மாதிரி தாங்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் நான் ட்ராவல் பண்ணும்போது நைட் டைமில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. அதனால் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதான் ஒரு சேஃபாக இருந்துக்கோங்கப்பா, அவ்வளோதான். ஸோ நமக்கு சேலம் புது பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் 4 பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு செட்டை வந்து 2 செட்டாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஸோ இந்த மாதிரி போகிற எல்லா செட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். மதுரை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி, வால்பாறை, ஸோ எல்லாம் போகிறது இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த பக்கம் ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா 1-2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னை, பெங்களூர், திருவண்ணாமலை, கடலூர், பாண்டி, மைசூர், மேட்டூர்னு சொல்லிட்டு ஆத்தூர், கள்ளக்குறிச்சி போகிற எல்லா பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்து கிளம்பும். ஸோ பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு திருவண்ணாமலை வண்டி பார்த்திங்கன்னா வெளியே வருது. ஸோ நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுனா அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்.
ஸோ இதே இந்த பக்கம் சவுத் சைடு போகிற எல்லா பஸ்ஸஸும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருவனந்தபுரம், ஸோ எர்ணாகுளம் எங்கே போகிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் தான் பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:25, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இதை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ்ஸஸ்லாம் இந்த லைனில் இருந்தால் கிளம்பும். கோயம்புத்தூர், ஊட்டி, வால்பாறை, ஸோ எல்லா பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் கிளம்பும். ஸோ இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ரேக்கில் நிற்குது. ஸோ டக்குன்னு வாங்க பஸ்ஸை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஏன்னா வந்து இன்டீரியர் எக்ஸிட்லாம் இங்கே எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்போ சப்போஸ் எங்கேருந்து எடுத்தாலும் சரி ஆட் பண்ணுறேன். எஸ், நம்மளோட ஊட்டி மிஸ்ட் 3.0 பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரேக்கில் நின்றுருக்குங்க. எம்ஜி பில்ட்டு தான் இந்த பஸ்ஸு. ஸோ ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ வாங்க பஸ்ஸஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஊட்டி மிஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகமும் கோவை ரீஜியனை சார்ந்தது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டிப்போ வந்து நமக்கு வந்து ஊட்டி டிப்போ தான், ஊட்டி குன்னூர் டிப்போ தான். ஸோ அங்கே ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சிட்டி. ஸோ இந்த பஸ்ஸுமே நமக்கு இது சேலம் ஊட்டி பஸ் தாங்க, ஃப்ளவர் சிட்டி. ஸோ இது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ் தான் இதுவும். ஸோ நம்மளோட பஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நின்றுட்டுருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி இன்றைக்கி சேலம்லேருந்து ஊட்டி வரைக்கும் இந்த ஊட்டி மிஸ்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அமைய போகுது. ஸோ போக போக உங்கள் ரூட்ஸ்லாம் என்னென்ன ரூட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம போவோம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ராவலில் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஜேர்னியை இங்கே சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்படி ஏறி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டிஎன்எஸ்டிஸோட லேட்டஸ்ட் BS6 பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூவாக நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து மேலே இப்போ வந்துன்னா நமக்கு சைட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் பேக்கில் அது பார்த்தீங்கன்னா ஏர் ரூஃப்னு சொல்லலாம், சன் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும்.
நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி போக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஏறிடுறாங்க. ஸோ நம்ம போகக்கூடிய ரூட்டில் பார்த்தீங்கன்னா பெருந்துறைக்கு 21 கிலோமீட்டருங்க, அவினாசி பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் பெருந்துறை அவினாசி வந்து பார்த்தீங்கன்னா 64ன்னு சொல்லியிருக்கேன், 54 கிலோமீட்டரு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஜெயராம் ஏறினதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஜெயராம்பூர் வந்தீங்களா? நான் பார்த்து போனேன். போட்டு கொள்றாரு அவரு. காசு நாளைக்கு தான் சொல்லிட்டு ஓடிறாங்க. அதனால பெரும் பஞ்சாயத்து இருக்கு. அதை வழி போறதுக்கு எடுத்து கட்டி விட்டுருக்கு. இந்த காலத்துல இருக்கு கேபிபிஏ பிஎஸ்பி காலேஜ் எஸ்பிஏ காலேஜ் அந்த காலேஜுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு இந்த லாரி போடுச்சு. பேனை ஏற்றிட்டு போறாங்க லாரி போடுச்சு. அது கொஞ்சம் சைடில் நின்றுட்டு இருந்தோமா, இந்த பிள்ளைங்க வேப்ப மரத்துல இருந்து வேப்ப நிலையெல்லாம் உடச்சி இதோட சரி அங்கேயா இருக்குல்ல அங்கேயா ஊர் போட்டு ஓடிங்க அம்மா தூக்க போட்டுவா. நம்ம எல்லாமே அவனே ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செங்கமல்லியில் ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பார்த்தீங்கன்னா பேக்கரிட்டு தான் போட்டிருக்காங்க.
சார் நல்லா நீட்டாகவே இருக்குங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை, அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எல்லாமே நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ நல்ல பிளேஸுக்கு தாங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா அவினாசிலேருந்து பிரிஞ்சு பார்த்திங்கன்னா அன்னூர் வழியாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா அன்னூர் ரோடு. ஸோ கரெக்டாக இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அன்னூர் மேட்டுப்பாளையம் பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் இருக்குது. ஊட்டிக்கு நமக்கு வந்து 90 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:15 நம்ம பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பஸ் 2 மணிக்கு கிளம்பிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட மலை வழி பயணம் தாங்க. நம்மளோட நீலகிரி மலை வந்து ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த நைட் டைமில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வராங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நைட்டோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு சூப்பரான பஸ்ஸில், அதுவும் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் BS6 பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
முக்கால் மணி நேரத்தில் வந்துடுவோண்ணா. அந்த டைமுக்கு பட்ஜெட்டில் தான் பாதி நாள் மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. பெட்டு தாண்டினா பெட்டு தாண்டி மேலே போனோம். ஆமாம், வண்டி மொட்டை மட்டை இருக்குது ரோட் தெரியாது. லாரிக்கு. நல்லாவே கேட்கும். அதனால வந்து வந்து ஃபஸ்ட்டு பைக் டயர் பஞ்சர். நைட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு உட்காந்து டயர்லாம் கட்டிட்டு வண்டியில் போட்டாச்சு. அடுத்த நாள் காலைல ஃபஸ்ட்டு வண்டி வருதுல்ல, ஃபஸ்ட்டு ட்ரிப் வராங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணேன். ஆமாம், அதில் போய் போட்டு வந்து பைக் டயர்லாம் மாட்டி கீட்டி அடுத்த
warning. இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே ஒரு லோகோ ஒன்று காட்டியிருப்பேன். ஸோ இந்த பஸ் பற்றி நமக்கு வந்து அசோக் லேலனுடைய BS6 சேசிஸில் MG பில்ட்டில் பற்றி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ MG பில்ட்லாம் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது இல்லை. பார்த்த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா MG பில்ட்டில் ட்ராவல் பண்ணுறேன். A few minutes later. ரொம்ப நன்றி. பாய்ண்ணா 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 பாய்ண்ணா. Two hours later. எஸ், ஃபைனலாக நம்ம ஊட்டி ரீச் ஆகிட்டாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி நம்மளோட TNSTC ஊட்டி மிஸ்ட், ஊட்டி டு சேலம் டு ஊட்டி
ஒரு சூப்பரான ஜேர்னி நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் விலாகை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா விஷயங்கள் நான் பெருசாக சொல்லலைங்க, எதுவுமே வந்து நம்ம நைட் டைமில், ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம பெருசாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது மாதிரி நான் எதுவும் சொல்லவும் முடியல, பெருசாக வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. அந்த ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொலாபிங்க, எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான க்ரூ, டிரைவர்னாலும் சரி கண்டக்டர்னாலும் சரி, ஒரு சூப்பரான க்ரூ, நல்ல கொலாப் ஆகிட்டாங்க, செட் ஆகிட்டு ஜாலியாக அவங்களோட பேசிகிட்டே. எனக்கு விலாக் எடுக்கின்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இருந்தாலும் நம்ம வந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி தான் விலாக் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்ட் எப்படி நீங்கள் இது எப்படி வேணால் நினைக்கலாம், பட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் பஸ்ஸை சொன்ன மாதிரி அசோக் லேலனுடைய BS6 சேசிஸில் MG பில்ட்டில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஒரு TNSTC லேட்டஸ்ட் வெர்ஷன் பஸ்ஸு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு ஸ்டிக்கரிங் பண்ணாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினச்சேன், எங்கள் ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து ஏதோ ஒரு பஸ் எடுக்கணும்னு நினச்சேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி மிஸ்ட்டை எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான ஜேர்னி நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருந்துச்சுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்த புக்கிங்ஸ் டைமிங்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பிஃபோராகவே ஒரு 1 hour பிஃபோராகவே வந்துடுறாங்க. புக்கிங்கில் வந்து 6:30 ஊட்டி டிராப்பிங் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம கரெக்டாக வந்து 5:10 பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு, ஊட்டிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நாங்கள் அப்படியே அந்த குளூரில் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ கண்டக்டர் டிரைவர்னாலும் சொன்னாங்க, வண்டி குன்னூர் டிப்போ தான் போகுது, வாங்க குன்னூர் வந்து இறங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு திரும்பி குன்னூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்தாச்சுங்க. நல்லா வெயில், குளிர்லாம் தாண்டி வெயில் இருக்கும்போது நல்லா சின்ன கொஞ்சம் அப்படியே ஹீட் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்ல வைப்ரேட்டாக அப்படியே இருக்குது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அது வந்து ஒன்று நான் முன்னாடி போட்டிருப்பேன், இல்லை இதுக்கு அடுத்தது வரும். ஸோ அது எப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஜேர்னி இன்றைக்கி நம்ம இந்த ஊட்டி மிஸ்ட் ஜேர்னி இருந்துச்சு. ராஜா ப்ரோ பஸ் எப்படி இருந்துச்சு, ரூட்லாம் எப்படி இருந்துச்சு? கைஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மெயினாக க்ரூ, ஃப்ரெண்ட்லி க்ரூ, நல்லா ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு விலாக் எடுக்கவே தோணுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே வந்தோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சூப்பரான பயணங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலமில் கிளம்பி நமக்கு அப்படியே பெருந்துறை பைபாஸ், அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டிங்க. ஸோ இவ்வளோ தான். டிக்கெட் ஃபேர் நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வாய்ஸ் வரலையும் சொல்லியிருப்பேன், பட் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சொல்லிடுறேன். டிக்கெட் ஃபேர் பர் பர்சனுக்கு 190 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஸோ 190 ரூபா தாங்க. புக்கிங் பண்ணிங்கன்னா 195 ப்ளஸ் அடிஷனாக 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த வண்டிக்கு ஆன்லைன் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு நிறைய பஸ்ஸஸ் நைட் டைம்ஸில் இருக்குங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்லேருந்து இல்லாத ரூட்டே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூட்டுமே இருக்குது சேலத்துலேருந்து. ஸோ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நைட் டைம்ஸில் என்னென்ன ட்ரெயின்ஸஸ் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்கோ எல்லாமே பார்த்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு பஸ்ஸஸாக நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ட்ரெயினை தாண்டி ஒரு பஸ் எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாடா.